இந்தியாவுடைய ஒரு வீட்டிலும் இடம் பிடிச்சிருக்க ஒரு பெயர் தான் டப்பர்வேர். அவங்க தரமான பிளாஸ்டிக் பொருட்களால, குறிப்பா உணவு பாதுகாக்கிற பாக்ஸ்னால இந்திய பெண்களுடைய நம்பிக்கையை பெற்ற இந்த அமெரிக்க நிறுவனம் இந்தியாவுல பிளாஸ்டிக் பொருட்களுடைய தரத்துக்கான ஒரு முன்னோடியா இருக்காங்க. பல சகாப்தங்களா டப்பர்வேர் அவங்க தனித்துவமான வடிவமைப்பு, நீண்ட ஆயுள், பலவிதமான வண்ணங்கள் மற்றும் உணவு பாதுகாப்புன்னு நிறைய விஷயங்களால பெண்களை கவர்ந்திருக்காங்க. இந்தியாவுல டப்பர்வேர் அப்படின்றது வெறும் பிராண்டா மட்டும் இல்லாம அது ஒரு வாழ்க்கை முறையாகவும் மாறி இருக்கு. இத்தகைய பிராண்ட் இப்போ திவாலா இருக்குன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. 1948 ஏர் டப்பர் அப்படின்றவரால் நிறுவப்பட்டதுதான் டப்பர்வேர். டப்பர்வேர் அப்படின்றது காப்புரிமை பெற்ற ஏர் டைட் முத்திரையோட வீட்டு சேமிப்பகத்துல புரட்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பிராண்ட் அவங்க சிக்னேச்சர் சேல்ஸ் பார்ட்டிகள் மூலமா அமெரிக்க வீடுகள்ல அதிக அளவுல விற்கப்பட்டுச்சு. பெண் முகவர்களால நேரடியா உலகமெங்குமே விற்பனையாச்சு. 82 நாடுகள்ல வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்த இந்த கம்பெனி 2007 ஆண்டுல மட்டும் சுமார் 20 லட்சம் பொருட்களை வித்திருக்காங்க. 2013 ஆண்டு இந்தோனேஷியால மட்டும் 1,66,000 கோடி வர்த்தகம் பண்ணிருக்காங்க. இப்படி அவங்க பிசினஸ் ரொம்பவே நல்லா நடத்திட்டு இருந்த டப்பர்வேர் கம்பெனி தான் இப்போ திவால் நடைமுறைக்கான கோப்புகளை தாக்கல் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய நிறுவனம் இன்னைக்கு திவால் ஆகிற அளவுக்கு என்ன காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு விற்பனையில ஏற்பட்ட சரிவு, மூலப்பொருட்களுக்கான செலவு, நிறைய கடன், பல காரணங்கள் இருக்கு. அதே நேரத்துல வீட்டு உணவு சேமிப்பு பொருட்களுக்கான மக்களோட தேவையில இந்த நிறுவனம் பெரும் போராட்டத்தையும் சந்திச்சிருக்காங்க. இ காமர்ஸ் வளர்ச்சி ஒரு பெரிய சுமையா இருக்கும் போது டப்பர்வேர் நிறுவனத்தோட நேரடி விற்பனை பெரிய அளவுல குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம சைனா, இந்தியா, வியட்நாம்னு பல உலக நாடுகள் போட்டிக்கு பல நிறுவனங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஏசிய மார்க்கெட்ல இவங்க வர்த்தகமும் குறைஞ்சிருச்சு. தீங்கு விளைவிக்காத பிளாஸ்டிக்னு டப்பர்வேர் அறிமுகப்படுத்தின அவங்க பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமா தான் இருந்துச்சு. இப்போ அதே குவாலிட்டியில நிறைய கலர்ஸ்ல நிறைய பிராண்ட்ஸ் கம்மியான விலைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுவுமே டப்பர்வேர் நிறுவனத்தோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில டப்பர்வேர் நிறுவனம் எப்போ வேணும்னாலும் வர்த்தகம் இல்லாம மூடப்படலாம். இதனால 77 ஆண்டுகள் பழமையான டப்பர்வேருக்கு வீழ்ச்சி அதிகாரப்பூர்வமா துவங்கி இருக்கு. டப்பர்வேர் திவால் நிலைய பாதுகாப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி $700 மில்லியன் அதிகமான கடனுக்கான கடன் வாங்கியவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போ அந்த நிறுவனம் அவங்க கடன் விதிமுறைகளை மீறியதா சொல்றாங்க. இதனால திவால் நடவடிக்கையின் அத்தியாயம் 11க்கு தாக்கல் செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளா லஞ்ச் பேக் சந்தையில ஆதிக்கம் செலுத்தி வந்த இந்த கிச்சன்வேர் நிறுவனம் 2020 முதல் போராட்டத்தை சந்திக்கிறாங்க. இதனால மறுசீரமைப்பிற்கான அந்த சமீபத்திய முயற்சியில நிறுவனம் அவங்க ஒரு அமெரிக்க தொழிற்சாலையும் மூடும் திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் சுமார் 150 ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சு அந்த நிதி சிக்கல்களை தணிக்க ஒரு குறைப்பு முயற்சியும் எடுத்திருக்காங்க. ஒரு பிசினஸ்க்கு அதிகமா கடன் வரும்போது இந்த சூழ்நிலையில இருந்து வெளியேற வேற வழி இல்லை அப்படின்னா ஒரு பிசினஸ் திவால் நிலையை தாக்கல் செஞ்சு புதுசா மீண்டும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டப்பர்வேருடைய திவால் தாக்கல் அதன் கடன் மற்றும் செயல்பாடுகளை மறு கட்டமைப்பதில் முக்கிய படியை குறிக்கிறது. நீதிமன்றத்துடைய மேற்பார்வையின் கீழ் அந்த பிசினஸ் மறுசீரமைச்சு மீண்டும் தொடங்கணும் அப்படின்னு டப்பர்வேர் நிறுவனம் முடிவு பண்ணிருக்காங்க. டப்பர்வேர் நிறுவனம் அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? இவ்வளவு பிரச்சனையும் கடனையும் தாண்டி இந்த நிறுவனம் மீண்டு வருமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியே மக்கள் இடத்துல இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க வீட்டுல டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.